ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மொபைலையும் லேப்டாப் ஆர் பிசியை வந்து கனெக்ட் பண்ணி எப்படி உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை வந்து லேப்டாப்பில் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஓஎஸ்ஸு எந்த ஃபோன் வச்சுருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவல்லையே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக கேஸ்ட் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் அது ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகிறதில்ல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சாஃப்ட்வேர் சொல்கிறேன். அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் மொபைல்லையும் பிசிலையும் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனை வந்து பிசியில் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அந்த ஆப் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் ஏ பவர் மிரர்னு சர்ச் பண்ணுங்கள். ஏ பவர் மிரர்னு சர்ச் பண்ணிங்கன்னா 2 ட்ரையாங்கிள் போட்ட மாதிரி லோகோ வரும். அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஹோம் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் இப்போது உங்கள் பிசியில் வந்து இதே ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் சர்ச் வந்துட்டு ஏ பவர் மிரர்னு சர்ச் பண்ணுங்கள். apowersoft.comனு ஒரு வெப்சைட் வந்து வரும். இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட வந்துக்கலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே பாருங்கள் விண்டோஸு, மேக்கு, ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ்ஸு, டிவின்னு இருக்கும். இதில் விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, விண்டோஸை கிளிக் பண்ணிங்கன்னா 2 MBக்கு ஆப் வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் நவ் கொடுங்க. ஓகே, ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது ஓப்பன் நவ் கொடுங்க. ஓகே, ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சேலை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, மொபைல்லையும் பிசிலையும் ரெண்டுலேயும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டை பிசியில் கனெக்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் பிசி ஹாட்ஸ்பாட்டை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பிசியில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்கள். ஓகே, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ஒய்ஃபை ஆன் பண்ணுங்கள். ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு உங்களுடைய பிசியை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இதில் என்னுடைய பிசி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எமுலேட்டர் சொல்யூஷன். இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லோக்கல் கேஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ApowerSoft மூர்த்தின்னு காட்டுதா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிசி நேமு. உங்களுடைய பிசி நேம் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 2 ஆப்ஷன் காட்டும். மிரர் ஃபோன் டு பிசி, மிரர் பிசி டு ஃபோன்னு 2 ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு மொபைலை வந்து பிசியில் ஷோ ஆகணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷனு, பிசி வந்து மொபைலில் ஷோ ஆகணும்னா செகண்ட் ஆப்ஷனு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை பிசியில் ஸ்க்ரீன் மிரர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் நவுன்னு காட்டும். ஸ்டார்ட் நவ் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் நவ் கிளிக் பண்ணோடனே உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனு உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரர் ஆயிரும். இப்போது நீங்கள் பிசியில் வந்து இதை ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறதுனா இங்கே ரைட் சைட்லேயே ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கண்ட்ரோல் F அழுத்தலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் ஷோ ஆகும். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறதோட இதில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைலில் ஏதாவது ப்ளே பண்ணிங்கன்னா அதனுடைய ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியில் ப்ளே ஆகும். இதுக்கு எந்த இன்டர்நெட்டும் தேவையில்லை. நீங்கள் இந்த 2 ஆப்பும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு நெட்வொர்க் தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் இல்லாமையே உங்கள் பிசிலேயோ இல்லை உங்கள் மொபைல்லையோ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி 2ஐயும் கனெக்ட் பண்ணிக்கிங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே வந்து லோக்கல் கேஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கனெக்ட் ஆயிரும். இதில் நீங்கள் பிசியிலிருந்து மொபைல், மொபைலிருந்து பிசி இந்த மாதிரி எப்படி வேணால் ஸ்க்ரீன் மிரர் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும், ரெக்கார்ட் பண்ண முடியும். இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் இருக்க மூவியை பிசிஆர் லேப்டாப்பில் ஏற்றாமையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளே பண்ணி நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவல்லையே கேஸ்ட் ஸ்க்ரீன் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பிசியிலேருந்து மொபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரர் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லேருந்து பிசிக்கும் பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பிராண்ட் லேப்டாப், எல்லா வகையான ஓஎஸ், எல்லா வகையான மொபைல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.